இங்கே பாருங்க ரோடி பேபி, இனிமே எதையும் மறைக்க விரும்பல. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஏரியாவில் பார்க்குறதுக்கு முன்னாடி அது வந்து அதை எப்படி சொல்கிறது? ஒரு நிமிஷம் பேபி. என்னடா எங்க இருக்க? பீச்லடா. இங்கதான் அந்த நீ பார்க்க போனா? இப்பதான்டா அவள் பேபி கூப்பிட்டானே, என்ன கிளம்பி வந்தான். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிரபு சார்ட்ட பேசிட்டு வா. சொல்றா. சரி, எப்போ வருவா? நான் வந்துருவேன்டா. என் அண்டத முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டுக்கிறான். என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? என்னடா? இல்லைடா, சத்யாவுக்கு ஃபோன் பண்ண. பிரபு சார் பீச்சுக்கு வர சொன்னான்னு சொன்னிச்சு. ஒருவேளை பரிகாரம் சொதப்படுறதுனால எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு பிரபு சார் வர சொல்லியிருப்பாரோ? சரி, நம்ம இங்கிருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை பிரபு சார் உண்மையை சொல்லிட்டாருன்னா சத்தியமாக சத்யாக்கா தாங்காது. எதுக்கும் அங்கே போய் பார்த்துக்கலாம். முதல்ல வா, வண்டி எடு, வா சீக்கிரம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஏரியாவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே ஒரு ட்ரீம் இருந்துச்சுங்க. அந்த ட்ரீமில் எனக்கான பொண்ணு யாருன்னு நான் ட்ரீம் பண்ணியிருந்தேங்க. நான் ட்ரீம் பண்ணியிருந்த பொண்ணை ஒரு நாள் நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். ஃபோட்டோவில் பார்த்த பொண்ணை வீட்டில் சொல்லி நேரில் உங்களை பார்க்க வரும்போது தான் உங்களை அந்த ஏரியாவில் பார்த்தேன், பழகினேன். ஆனால் நீங்கள் நான் பழகினதை லவ்னு தப்பாக நினச்சிட்டிங்க. ஏங்க, எனக்கு அந்த பொண்ணோட நிச்சயமாயிடுச்சுங்க. இதை சொல்லணும் தான் உங்களை அன்றைக்கி பார்க்குக்கு வர சொன்னதுங்க. ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அது எதையுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சுங்க. அப்போ இருந்த சுச்சுவேஷனில் உங்களை காப்பாற்றணும் தான் மைண்டில் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்லாம் தோணலைங்க. அதனால தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட போய் சொன்னேன். மற்றபடி நான் உண்மையாக உங்களை லவ் பண்ணலைங்க. உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணலங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள. இதுக்கு போய் எதுக்கு தடுமாறுற? இந்தா, இந்த லெட்டரையாவது சத்யாட்ட கொடுத்துரு. ஓகேடா. மாப்பிள, சத்யா திரும்ப வராங்கடா.
டேய், என்ன அமுல் பேபி எப்படி சொல்லுதுன்னு யோசிச்சியா? இல்லைங்க, இன்னும் தயக்கமாக தான் இருக்கு. இதான் எல்லாமே ஒரு லெட்டரில் எழுதி அங்கே வச்சிருக்கேன். நீங்களே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னாட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன எழுதிக்கிறான் அமுல் பேபி? இல்லைங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ம்? ம். சரி, நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். குப்பையை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். குப்பையை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். குப்பையை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர். மாண்புமிகு மத்திய அமைச்சர். மாண்புமிகு மத்திய அமைச்சர். குப்பையை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர். குப்பையை அகற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ரங்கநாதன். தூய்மை நகரத்தை வலியுறுத்தி மாண்புமிகு அமைச்சர் ரங்கநாதன் அவர்கள் கடற்கரையில் இருக்கும் குப்பைகளை அகற்றுவதை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமுல் பேபி, அந்த லெட்டரை குப்பைன்னு நினச்சி எடுத்துன்னு போயிட்டானுங்க. அந்த லெட்டரை கொடுங்கடான்னு சொல்கிறேன், ஒருத்தரும் காதில் வாங்கல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பேசி வாங்கிட்டு வந்துடுறேன். இரு ஒரு நிமிஷம். அந்த லெட்டரை நீ தானே எழுதின? ம். நான் உன் முன்னாடி தானே இருக்கிறேன். அதில் என்ன எழுதுனேன்னு என்னாண்டே சொல்லு. அதான் அவங்களே கேக்குறாங்களே. மாப்பிள்ள சொல்றா. டேய், கொஞ்சம் சும்மாறா. நீ எழுதுனதை சொல்லறதுக்கு எது இவ்வளோ தயங்கணும்? இல்லைங்க, உங்க முகத்தை பார்த்து அது சொல்ல முடியாதனால தான் நான் லெட்டர் எழுதினேன். சொல்ல முடியாத அளவுக்குன்னா ரொம்ப ரொமான்ஸா ஏதாவது?
இதாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை. சில விஷயங்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால தான் பேப்பரில் எழுதினேன். குழுவுதான், நீ அந்தாண்ட ஓடிப்போ. நீ இருக்கிறதால தான் அவன் தயங்குறான். போன்னு சொல்றான்ல. இங்க பாரு, நீ என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பக்கத்துல இருக்க கூடாது. அந்த மூளை கூட உனக்கு இல்ல. போடா. சாரிங்க, நான் போறேன். அது நின்றோம். ஏன் அமுல் பேபி? இல்லை, இவன் இருக்கட்டும். அப்போ அப்படி என்ன சொல்ல போற? நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது. லூசா நீ? ஆ? நீ என்ன சொன்னாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். என்ன சொல்ல அமுல் பேபி இல்ல, நீ சொல்லு. இல்லைங்க, இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னே தெரியல. அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓவரா பில்டப் கொடுக்காம என்னன்னு சொல்லு அமுல் பேபி. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. இங்க பாரு, நானும் நீயும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நீ என்னாண்ட சொல்றதுக்கே இவ்ளோ பயப்படுறாங்கிறதே ரொம்ப ஓவரா இருக்குது அமுல் பேபி. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ஓகேவா? சொல்லு. ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, ஆமா, அது என்ன இப்போ? ஓ, நீ தான் பண்ணிருக்கணுமா? நீ பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தா நான் கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லியிருப்ப. அன்னைக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட உடனே நீ பதில சொல்லலையே. ஏன்னா நீ அவ்வளவு பயந்தாங்கொலி. அது அப்படி இல்லைங்க. நான் உடனே பதில் சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் அந்த காரணத்தை தான் நானே சொல்றேனே. உனக்கு என்னாண்ட பயம் அதானே? இல்ல, அது இல்லைங்க. அப்புறம் இதோ பாருங்க, நான் உண்மையில உங்களை சத்யாக்கா, சத்யா, எதுக்குடா இவ்வளவு அவசரமா ஓடி வந்துக்கிறீங்க? அக்கா, ஏராள ஒரு சின்ன பிரச்சனை, நீ உடனே வரணும்க்கா. ப்ராப்ளம் என்னடா, என்னாச்சு? எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இவர் ஏன் உங்களுக்கு கூப்பிடுறாரு எனக்கு தெரியும். என்ன சார் உங்களுக்கு தெரியும்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாதுல்ல, ஆனா எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அக்கா, வாக்கா. டேய் இரு, நீ என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா, உனக்கு புரியாம இருக்கிறது தான்க்கா நல்லது. வாக்கா போலாம். கதர், ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை கேட்டுட்டு போங்க. சார், உங்களுக்கு சொல்ல புரியாதா? நாங்களாம் வேணாம்னு சொல்றோம்ல, விட்டுருங்க. நீங்க சத்தியா பேச வேணாம், நீ வாசத்தையே போலாம். டேய் என்னடா, என்ன நடக்குதுங்க? அவன் என்னமோ பேசணும்னு கூட்டின்னு வந்து பேச முடியாம தவிச்சுன்னு இருக்கிறான். நீங்க என்னடானா ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்லே இருக்கிறீங்க. அப்படி என்னத்தர அவன் சொல்ல போறான்? சத்யா, அவர் எதுவுமே சொல்ல வேணாம். சத்யா, நீ வாங்கி இருந்து போலாம். அக்கா, வாக்கா. இல்லடா, நீங்க எல்லாம் பண்றதை பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்குது. அருள் பேபி, நீ என்ன சொல்ல வந்த அத்தை சொல்லு. சார், வேணா சார். டேய், என்ன நீ அவனாண்ட போய் கை நீட்டுன்னு இருக்கிற? அருள் பேபி, நீ சொல்லு. ஏங்க உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? நான் இதை சத்யா நல்லதுக்காக தான் சொல்ல போறேன். சார், நல்லது நீங்களே முடிவு பண்ணிக்காங்க சார். உங்களுக்கு இப்போ சூழ்நிலை எதுவுமே தெரியாது. இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவன் என்னதான் சொல்ல வரா? எதுக்கு நீங்க தடுக்குறீங்க? என்னடா சொல்லிதான் தொலைங்களேன். என்னாச்சு அமுல் பேபி? இவனுங்களாம் இந்த அளவுக்கு தடுக்கிறானுங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை தான் போலுது.
பேபி, என்னாச்சு? உன் உடம்பு தான் சரியில்லையா? ஹார்ட் பிரச்சனை, அப்புறம் இது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னடா அது? பிரெயின் டியூமரு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அமுல் பேபி, அப்படி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உன் கூட வாழணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் கூட வந்து என்னை சாவ சொல்றியா? நான் சந்தோஷமா சாவேன், எத்த வேணாலும் தாங்குவேன். நான் உன்னை பார்த்துப்பேன் அமுல் பேபி, என் உயிரை குத்தாவது நான் உன்னை பார்த்துப்பேன். பார்த்தீங்களா சார், இதான் சத்யாவோட மனசு. இந்த நல்ல மனசு தான் காயப்படுத்த போறீங்களா? டேய், ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? அமுல் பேபி, ப்ளீஸ் அமுல் பேபி, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிடு. எனக்கு தலையை வச்சிரும் போல இருக்குது. ப்ளீஸ் அமுல் பேபி, நான் கெஞ்சி கேட்குறேன். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தயவு செஞ்சு சொல்லிடுறேன். இல்லைங்க, நான் எதுவும் சொல்ல வரல. போய் சொல்லாத அமுல் பேபி. தம்பி சார், கதிர், இவங்களாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இருக்கிறவங்க. இவங்களாம் உங்க மேலே உயிரே வச்சிருக்காங்க. உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்குங்க. நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கேன். ஆனால் ஒன்றுங்க, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அன்பு அக்கறையும் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாகவே எனக்கு இருக்கு. வேணாங்க, நான் எதுவும் சொல்லலை. நான் வரேங்க, வாடா போலாம். நில்றா. அவங்களுக்கு சத்யா மேல இருக்கிற மாதிரி எனக்கு உன் மேல அக்கறையும் பாசமும் இருக்குடா. சத்யா நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீயும் நல்லவன் தானடா. நீ ஏன்டா உண்மையை சொல்ல முடியாம தினம் தினம் சாவணும்? நீ வேணும்னா சொல்ல வந்து சொல்லாம இங்கிருந்து போகலாம், ஆனா நான் அதை சொல்லாம இங்கிருந்து வர மாட்டேன். ஏய் குள்ளபோதம், ஏதோ வாய் திறந்து பேசுன, வாய் உடைச்சிருவேன். வாடா, வந்து வரடா. என்ன அடிச்சு உடைச்சாலும் பரவாயில்லடா, நான் சொல்லுவேன்டா. உங்களுக்கு எப்படி சத்யா முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் முக்கியம்டா. டேய், நீ சும்மா இருடா. டேய், இவனுங்க என்ன செஞ்சாலும் சரி மாப்ள, நான் உண்மையை சொல்லாம இங்கிருந்து வர மாட்டேன். சத்யா, நீங்க நம்புற மாதிரி பிரபு உங்களை